மொபைல் வந்த பிறகு நாம் மறந்து போன சில விஷயங்கள். முந்தைய காலகட்டத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் தொலைபேசி எண்களை ஒரு சிறிய டைரியில் எழுதி வைத்திருப்பார்கள். அதேபோல் அம்மா, அப்பா, கணவர் போன்ற நெருங்கிய உறவுகளின் தொலைபேசி எண்களை நாம் நினைவில் வைத்திருப்போம். ஆனால் அதெல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவதா, பால் கணக்குகள் போன்ற அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் குறிப்புகளை ஒரு காலண்டரில் தான் நாம் முன்பெல்லாம் குறித்து வைப்போம். ஆனால் அதுவும் இப்போது மொபைல் போன் யுகமாக மாறிவிட்டது. அனைத்து தகவல்களையும் நாம் அதில் சேமித்து வைத்துக் கொள்கிறோம். மூணாவது விஷயம், என்று இந்த மொபைல் போன் வந்ததோ அன்றைய தினம் முதல் கையால் எழுதும் வழக்கமே போய்விட்டது. படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட இந்த மொபைல் போன்களை இயக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நான்காவது விஷயம், முன்பெல்லாம் வெளியூர்களில் இருந்து ட்ரங்க் கால் பேசுவார்கள். தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்தால் வாரம் ஒரு முறைதான் பேச முடியும். ஐந்தாவது விஷயம், அதேபோல் ஏதேனும் அவசர தகவல் என்றால் டெலிகிராம் அனுப்புவார்கள். தபால்காரர் நமது வாசலில் வந்து நின்று டெலிகிராம் என்று கத்தினாலே பெரும்பாலான அளவில் பதற்றம் ஒன்று நம்மை தொற்றிக்கொள்ளும். அந்த பதற்றம் இப்போது காணாமல் போய்விட்டது. ஆறாவது, அந்த காலத்தில் பள்ளிகளின் தேர்வு முடிவுகள் கடிதம் மூலமாகத்தான் வரும். பள்ளி மாணவ மாணவியர்கள் தபால்காரரை எதிர்நோக்கிதான் காத்திருப்பார்கள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் செய்தித்தாள்கள் மூலமாக வெளியேறும். அதுவும் இப்போது இல்லாமல் போய்விட்டது. 7th one, முன்பெல்லாம் குழந்தைகள் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் புத்தகங்களை படிக்க நூலகம் செல்வார்கள். ஆனால் இந்த மொபைல் போன் வந்ததிலிருந்து அதுவும் இல்லை.